குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி 50 எப்படி முடிஞ்சுது, நம்ம லெவலெல்லாம் வந்துதா அப்படின்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் நம்ம லெவலுக்கெல்லாம் வந்துதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 4 பாயிண்ட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே தாங்க போச்சு. இன்றைக்கி நிஃப்டி 50 ஒரு 170 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் ரேலி. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரின்னும் போது இன்றைக்கி ஆப்ஷன் பையரெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து 9:15 ஆரம்பித்து 3:30 வரையும் மார்க்கெட் ஏறிக்கிட்டு தான் இருந்தது. ஒரு 2-3 இடம் தான் ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில், பட் அது சஸ்டைன் ஆகலை. மார்க்கெட் ஒவ்வொரு 50 பாயிண்ட் ஏறும் போதும் அந்த இடத்துல வந்து புட் சைடில் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ப்ரீமியம். அதாவது புட் ரைட்டர்ஸ் வந்து ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க. நான் கணித்தது வந்து 25,200க்கு கீழே க்ளோஸ் பண்ணுவான், ஒரு 180 க்ளோஸ் பண்ணுவான்னு பார்த்தேன். ஆனால் அந்த 9:15 மணிக்கு வந்த கேண்டில் தான் 25,200லேருந்து நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டண்ட்டே தாண்டி போயிட்டு அதுக்கு கீழே முடிஞ்சிருக்கான். எவ்வளியில் முடிஞ்சிருக்கான்னா 25,239. ஸோ ஒரு நல்ல ரேலி. நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை மேலே போச்சு, அப்புறம் அங்கே இறங்குச்சு. அங்கே யாரும் எடுத்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. எடுத்திருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடம் அகைன் வந்து அவன் பியரிஷ் ஆகி புல்லிஷ் ஆகும்போது அந்த இடத்த வந்து ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறுது. இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சால் இன்றைக்கி நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஒரு 1,300 எடுத்தேன். அந்த 25,154 ஒரு பியர் கேண்டில் வந்து தொட்டுது. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தது அந்த லைனுக்கு மேலே. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல, அந்த சப்போர்ட்டுக்கு அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து நின்றுதுன்னா அதுக்கப்புறம் அது மேலே ஃபர்தராக போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னேன். அது சில டைமில் தான் அது ஃபெயிலியர் ஆகும், ஆனால் பல டைமில் சக்ஸஸ் தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட் 9:15 அதோட ஆரம்பத்துலேருந்து அதோட கேண்டில்ஸ்லாம் பார்த்தா மார்க்கெட் மேலே போகுதுன்றது தெளிவாக ஈஸியாக புரிஞ்சிடும். அவன் அந்த கேண்டில் மட்டும்தான், அது எத்தனை மணிக்கு வந்தது அந்த கேண்டில், ஒரு பியரிஷ் கேண்டில்னால் ஒரு 10:30லேருந்து 10:15 தான் இருந்தான். 10:45 வரையும் இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அகைன் போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டை மேலே, அந்த ரெசிஸ்டண்ட்டை மேலே போயிட்டு ஒரு 2 மணிக்கு மறுபடியும் அந்த ரெசிஸ்டண்ட்டான 23,154 சப்போர்ட்டாக எடுத்து மறுபடியும் மேலே போச்சு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக செகண்ட் டைமும் கொடுத்தது. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தோம், அவன் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் வந்ததுனால அது சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இந்த டெக்னாலஜி, இந்த ஐடியா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இன்றைக்கி ப்ராஃபிட் பையிங் சைடில் எடுத்துருக்க முடியும். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பையிங் சைடில் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரி, நான் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன், நான் அதிகபட்சமாக ஒரு 2,000 வரையும் தான் வைப்பேன். நான் வெயிட் பண்ணியிருந்தால் எனக்கு கூட நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். அது பல தடவை நான் அந்த மாதிரி வெயிட் பண்ணியெல்லாம் லாஸஸ் ஆகிருக்கு. அதனால் நம்மளோட டார்கெட் இது தான் அப்படின்னும் போது அதுலேயே நான் போயிட்டுருக்கேன். அது எனக்கு நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி 12,000 எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு ட்ரேட்லாம் எடுக்கல. அந்த ஃபஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும் போதே நான் சொன்ன அந்த 24,154 அது ரெசிஸ்டண்ட்டு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் அது பியராக ஆனதுக்கப்புறம் அவன் அங்கே எடுத்திருக்கான். எக்ஸாக்டாக அங்கே தான் எடுத்திருக்கான். அங்கேருந்து எடுத்து அதான் அந்த 2 மணிக்கு நான் சொன்னேன்ல, 2 மணி என்ன ஒன்று கரெக்டாக 2 மணிக்கு வந்ததில்ல, அந்த கேண்டில் அவன் எடுத்திருக்கான். எடுத்துட்டு ஒரு 30 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுருக்கான். அது ஸ்டாப் லாஸ் கிட்டேயே போகவே இல்லை, அங்கேருந்து மேலே தான் போயிருக்கு. அதனால் அவன் எனக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் போட்டு அனுப்பிச்சிருந்தான், ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுறவங்களுக்கு அதோட ரிவார்டும் அதிகம். பட் லாஸஸ் ஆப்போசிட்டில் நினச்சி பாருங்கள், இப்படி வந்திருந்தா
அந்த தைரியம் தான் வேணும். அவன் இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணியிருக்கான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் யாராவது பண்ணியிருந்தீங்க எனக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் அனுப்புங்க, நானும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அதே மாதிரி தான் சென்செக்ஸை பார்த்தோம்னா அவனும் நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்ட்டு 82,133 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் ஜென்ரேட் ஆகிருக்கு. அங்கே வாங்கியிருந்தா கூட அது மேலே போயிருக்கும். சென்செக்ஸ்லாம் சும்மா கொஞ்சம் ஏறினாவே சலன்னு பாயிண்ட் ஏறிடும், ப்ளஸுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவனும் அதே ஒரு 2 மணிக்கு அகைன் அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு 2லேருந்து 3 வரையும் மேலே தான் போயிருக்கு. ஸோ சென்செக்ஸ்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஏன் இன்றைக்கி மார்க்கெட்லாம் ஏறுச்சுன்னா அதே பழைய பல்லவி தான். யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து இன்றைக்கி டெல்லியில் நடக்குது, அது ஒரு பாசிட்டிவான நியூஸு. அநேகமாக எல்லாமே நல்லபடியாக முடியுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது ஃபெட்டு ரேட் கட்டு கம்பல்சரி இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் ஏறுது. பத்தாவதுக்கு ஆட்டோ, பேங்க்கு, ஐடி இதெல்லாம் ஏறி இருக்குது, நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால் மார்க்கெட் இன்னும் மேலே போயிருக்கு. மார்க்கெட் அகைன் அண்ட் அகைன் 25,100 25,000க்கு மேலே சஸ்டைன் ஆகிறதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் செல் பண்ணுற அந்த இதுவையே மறந்துட்டாங்க. ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வேணாம், 25,354 500 வரும்போது பார்த்துக்கலான்னு விட்டாங்களோ என்னவோ தெரியல. இந்த மாதிரி காரணத்தால் தான் மார்க்கெட் ஏறி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸும் இன்றைக்கி அவன் ஒரு 600 பாயிண்ட்டுக்கிட்ட அவன் 594 ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். 82,380 அது க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 25,342. அந்த 25,342ஐயும் உடைச்சானா 25,550. இது 2 ரெசிஸ்டன்ட் தான். ஏன்னா அதுக்கு மேலே அது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால ஒரு வேளை எனக்கு தோன்றதை சொல்கிறேன், எஃப்ஐஎஸ் வந்து லிமிட்டடாக செல் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுது. ரொம்ப கம்மியாக பையிங் வந்திருந்தால் கூட ஆச்சரியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஷார்ட் ஹெவியாக இருக்காங்க. அந்த ஷார்ட்டை ஒன்று ரிடியூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா பையிங் சைடில் வந்திருக்கணும். இந்த 2 ஆப்ஷனுக்குள்ளே, இல்லைனா ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு 170 பாயிண்ட் ஏறி இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போத்தில் என்ன தான் பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் எஃப்ஐஎஸ் சப்போர்ட் இல்லாமல் இது மேலே போயிருக்க வாய்ப்பே கிடையாது. பார்க்கலாம், இன்றைக்கி ரிப்போர்ட் வந்தால் தெரிஞ்சிடும். இதுதான் ரெசிஸ்டண்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25,342, 25,550 இது நிஃப்டி 50க்கான ரெசிஸ்டண்ட் லெவல். ஒருவேளை நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. கேப் டவுன் ஓப்பன்ற அந்த சினாரியாவே இல்லை இப்போதைக்கு நிஃப்டி 50ல். என்ன தான் அவன் கிஃப்ட் நிஃப்டி 50-60 பாயிண்ட் மைனஸில் இருந்தாலும் இவன் 4 பாயிண்ட்டு வந்து ப்ளஸில் தான் ஓப்பன் ஆகிறான். ஸோ நம்ம அதை கேப் டவுன் அப்படின்ற திங்கிங்கே வர வேணான்னு நினைக்குது. ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா கூட அதுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,154. இந்த 25,154ஐயும் உடைச்சானா சைக்காலஜி சப்போர்ட் வந்து 25,063. 25,063 உடைச்சானா 25,000 தான். 25,000 அகைன் உடைக்க விட மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா கயிறை கட்டி இழுத்து மலை மேலே நிற்க வச்சிட்டாங்க நிஃப்டி 50யை. கயிறை இனிமேல் லூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டு சைட்வேல போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லெவலை அவன் சஸ்டைன் பண்ணோன்னா சைட்வேல தான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே போகணும். இப்படி நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு சைட்வேலையே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் ஒரு
கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கான இருக்கிற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 82,568. அதையும் உடச்சி மேலே போச்சுன்னா 82,781. இந்த 2 ரெசிஸ்டண்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அதுக்கும் மேலே இன்றைக்கி மாதிரி ஒரு 600 பாயிண்ட்டுக்கு மேலே வருதுன்னா 83,178. இந்த 83,178 வெரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டு. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டுக்குள்ளே சென்செக்ஸு நாளைக்கு ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சென்செக்ஸ் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 82,133. இது ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட் தான். அதையும் உடச்சி கீழே வருதுன்னா 81,862. இந்த செகண்ட் சப்போர்ட்டு. மூணாவது பார்த்திங்கன்னா 81,600. இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே தான் சென்செக்ஸ் நாளைக்கு ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மார்க்கெட்டில் நல்ல நியூஸுங்க சுற்றி இருக்குது. அதே 4 நியூஸ் தான். யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீலு, இந்த ரேட் கட் இஷ்யூ அமெரிக்காவில், 2வது நம்ம ஜிஎஸ்டி ரீஃபார்மு, 4வது இங்கே இருக்கிற சில ஷேர்ஸ் எல்லாம் நிஃப்டி 50க்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குது மேலே போகிறதுக்கு. அதனால் நிஃப்டி 50 மேலே ஏறிட்டு இருக்குது. நிஃப்டி 50ன்ட்டு இல்லை, எல்லா இண்டெக்ஸுமே இன்றைக்கி நல்லா தான் ஏறி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி முக்கால்வாசி பேரோட ஈக்விட்டி ஷேர் கூட ப்ராஃபிட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை. கண்டிப்பாக ஏறி வந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து தான் கீழே விழுந்தது. அப்போ தான் எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் மைனஸில் ஆரம்பிச்சிது. ஆனால் இண்டெக்ஸு மடமடன்னு ஏறி ப்ளஸில் வந்துடுவான். ஆனால் நம்மளோட ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஈக்விட்டி ஷேரும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது. ஆனால் பெரிய லெவல் லாஸ்லேருந்து மினிமமாக அட்லீஸ்ட் ப்ளஸுக்கே வர்றதுக்கான வாய்ப்பு, ப்ளஸில் இருந்தால் கூட கம்மியான ஒரு லெவலில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எனக்கு தெரிஞ்சு மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ப்ளஸுக்கே வந்துடுச்சு பாதி பேருக்கு. உங்களோட போர்ட்ஃபோலியோவும் ப்ளஸில் வந்திருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். இன்ட்ராடே லெவலில் இந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50யோட ரேஞ்சஸ் வரும்போது அதே ஆஸ் யூஷுவல் தான். ஒரு இந்த மணி எடுத்து ப்ளே பண்ணி ப்ராஃபிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். எனக்கு இன்னொரு விஷயமும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ கூட ஒரு 20-30 பேர் பார்க்குற நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த சப்போர்ட் நீங்கள் கொடுக்க தான் எனக்கு இதில் இன்னும் இன்வால்மெண்ட் அதிகமாக ஆகுது. நான் இந்த வீடியோ போடுறதே எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த டீ டைம் அந்த மாதிரி டைமில் தான் போடுறேன். ஏன்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால எனக்கு அது டைமே கிடைக்க மாட்டுது. இந்த பிட்வீன் டைமில் தான் இதை ஷூட் பண்ணுறேன். வெறும் ஆடியோ ரெக்கார்ட் மட்டும் தான் பண்ணுறேன். அதையே ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே அரை ஹவருக்குள்ளே தான் பண்ண வேண்டிய டைம் டிலேயில் இருக்கேன் நான். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஒன் மோர் டைம் நன்றி, வணக்கம்.